அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சடனாக கிளைமேட் அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாம் இங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பொது கோழிலாம் இங்கிட்டு மேயுது. இன்னைக்கு காலையில் நான் எதிர்பார்த்து முட்டை விட்டுருக்குமோன்ட்டு போய் எல்லாத்தையும் அடைக்காமல் திறந்து விடாமல் ஒரு 8 மணிக்கு மேலே போய் திறந்து விட்டா முட்டையும் காணா ஒன்றுத்தையும் காணா. அப்புறமேட்டு சரி தானா இது வந்து விட்ருக்குமான்னு பார்த்தேன். ஆனால் நம்ம எதிர்பார்க்குறப்ப தான் வந்து எதுவுமே நடக்காது. நம்ம எதிர்பார்க்காமல் இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக முட்டை விட்ருக்கோம். கிளைமேட் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டு சடனாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபுல்லாக அப்படியே புகை மூட்டமாகிடுச்சு. புகை மூட்டம் இல்லை, ஃபுல்லாக மிஸ்ட்டு இறங்கி காலையிலேருந்து லைட்டாக ஒரு சாரல் மலை. கொஞ்சம் இன்னைக்கு காலையில் வந்து நாங்கள் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து சரி முட்டை எதுவும் வச்சுருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா முட்டையே வைக்கல. ஸோ அந்த 2 முட்டை மட்டும் அதில் இருக்குது. இதுக்கு இதை தூக்கி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். இதை க்ளோஸ் பண்ணோம்னா வாத்துங்க எப்படி வரும்? வாத்துங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால அவங்க பொறுமையாக தான் வருவாங்க. கிளைமேட் அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்றைக்கி செம்மையாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இடத்துல வெறும் பெருச்சாலியாக இருக்குது. இந்த இடத்துல எப்படி அசோலா போடுறதுன்னு தான் யோசனையாக இருக்குது. பார்ப்போம், பார்த்து. ஆனால் இங்கே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நல்லா ஷேடாக இருக்குது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நம்மளுக்கும் நீட்டாக ஒரு பெட்டு இங்கே போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். டி எல்லாம் பனிமூட்டமாக இருக்கா. இன்றைக்கி சடனாக ஏற்காடோட கிளைமேட் சேஞ்ச் ஆச்சு. நேற்று அடித்த வெயிலுக்கு இன்றைக்கி அப்படி உள்ட்டா. நேற்று சரியான வெயில், இன்றைக்கின்றாங்க இப்படி இருக்குது. சரி பார்ப்போம் நாளைக்கு எதுவும் முட்டை போடுதா என்னன்ட்டு. ஆனால் இன்றைக்கி லீவ் விட்டாங்க எல்லாம். அடிக்கடி இந்த கிண்ணி கோழி வேறு காலுன்னு கத்தி நம்மளை பயமாற்றி விட்ருது.